இந்த ட்ரிப்பு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன்னா எங்க டாடி புதுசா கார் வாங்கியிருக்காங்க. அதனால என்னை கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகணும்னு ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நாங்க ஏற்காடு ஏற போறோம். ஏற்காடு நான் ஏற்கனவே சொன்னேன், கொடைக்கானல் 2 டைம்ஸ் போயிட்டேன், வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே அடுத்த ட்ரிப் போயிடுவோம். நான் நினைச்சு கூட பார்க்கல. செம்ம ஜாலியா குஷி ஆயிட்டேன். சூப்பரா கார்ல எனக்கு செட் ஆயிடுச்சு. எனக்குன்னு ஒரு பிளேஸை பிடிச்சிட்டேன். நல்லா நான் அங்க செட்டில் ஆயிட்டேன். ஏற்காடுக்கு ரெடி ஆயிட்டேன். ஹில்ஸ் ஏறுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற ஏற ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. என்னடா இது, மலையெல்லாம் தெரியுது, கீழே பள்ளமா இருக்கு, நம்ம குலுகுலுன்னு வேற இருக்கு, நம்ம எங்க தான் போறோம், மேலே ஏற்காடு ஏறி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே ஆர்வமா இருந்தது. கொஞ்ச நேரம் தூங்குனேன், சீட்ல இறங்கி வந்தேன். அப்புறம் இந்த இடத்துலயே மேலே ஏறி படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்ட இந்த இடம் நல்லா செட் ஆயிடுச்சு. அப்புறம் கீழே இறங்கி எங்க டாடி மடியில உட்காந்து சைட்ல இருக்கிற ஜன்னல் வழியா சைட் வியூ எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். செம சூப்பரா இருந்தது. மலையெல்லாம் மறந்தேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்படியே நான் கீழே இறங்கி சீட்ல உட்காரதும் திருப்பி மேலே ஏறதுமா இருந்தேன். பின்னாடி காரெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி செம ஜில்லுன்னு வந்துடுச்சு. இனிமே ஏற்காடு எபிசோடு, ஏற்காடு சேட்டைகள் தான் நம்ம சேனல்ல வரும்.